வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலாம் பாருங்கள். இன்றைக்கி காற்று கொஞ்சம் கம்மியாக வீசுறதுனால மாடிக்கு வந்துட்டேன். மாடிக்கு வந்துட்டு உங்களோட பேசலான்ட்டு பேசிகிட்ருக்கேன். அப்போ எங்கள் காலங்களில் பொண்ணு அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் வந்துருச்சு, புரியுதுங்களா? இப்போ இதில் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் கிளாஸ் கேள்வி கேட்குறாங்க. மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, சொத்து எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, புரியுதுங்களா? அதனால் பொண்ணுனாலும் சரி பையனாலும் சரி கொஞ்சம் சேஃப்டி வச்சுருக்கணும் பெற்றவங்க. அப்போனா தான் அது ஒரு நல்ல இடத்துல கரை சேர முடியும், சரிங்களா? சிலர் அதுக்கு மேலே அதிகப்படியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு 2 3 குழந்தைங்க பிறந்திருக்குங்க, அப்படிங்கிறப்ப ஒருத்தரே அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் நம்ம கொண்டு போக போகிறோமா? கொண்டு போக போகிறதில்ல. மனுஷனுக்கு மனுஷன் அன்பு பாசமாக இருந்தால் போதும் என்னை கேட்டால். அப்போ காலங்களில் தான் ஒன்றும் வேண்டாம், ஆனால் மாப்பிள்ளை வீடு தோடு மூக்குத்தி கொலுசு இது போட்டால் போதும், பொண்ணை கொடுத்துருவாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும், தோட்டம் துறவு இருக்கணும், 10 பவுன் போட்டால் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கணும், 50 பவுன் போட்டால் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படி அந்த மாதிரி ஆகி போயிட்டுருக்கு காலம், புரியுதுங்களா? அதனால் மாப்பிள்ளையை பெற்றிருக்கோம் பொண்ணை பெற்றிருக்கோம் நினைக்காதீங்க. ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, அதை தான் சொல்ல வந்தேன். லேசாக மழை தூறுறாங்க பாருங்கள். காற்று இல்லைன்னு சொல்லிட்டு வேலை வந்தால் லேசாக அப்படியே ஒரு புள்ளி புள்ளியாக வைக்கிறாங்க பாருங்கள். அப்படியே எங்கள் வீட்டை சுற்றி அப்படியே உங்களுக்கு இயற்கையை காமிக்கிறேன் நான், ஓகேவா? பாருங்கள், நாங்கள் கேரளா மாடலில் தான் வீடு கட்டியிருக்கோம். முன்னாடி எங்களுக்கு ஓடு இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், மரம் வச்சுருப்போம் நாங்கள். கேரளாவில் எப்படி மரம் இருக்கோ சுற்றி அதே மாதிரி நாங்களும் தென்னை மரம் மட்டும்தான்ப்பா வைக்காமல் விட்டுட்டோம். ஆனால் தென்னை மரம் வச்சுருந்துருக்கலாம், வச்சுருந்தா நிறைய பயன். நான் மாமரம் கொய்யா மரம்னு வச்சு விட்டேன் நான். அதுவும் பலன் கொடுக்க தான் செய்யுது, ஓகேவா? ஆனால் தேங்காய் விலை கொள்ள விலை வைக்குதா, ஒரு தென்னை மரம் வச்சுருந்துருக்கலாம். ஒரு மரம் வைக்கக்கூடாதான், 2 மரம் தான் வைக்கணுமா தென்னை மரம். பாருங்கள், என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரும்பாலும் நான் காலையில் லைவில் வருவேன், எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஆமாம். அதனால் நான் சொல்கிறேன், சொத்து நிறையா சேர்த்து வச்சுக்கணும். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொத்து சேர்த்து வச்சுக்கிறது தான் இப்போ முக்கியமான ட்ரெண்டிங்காக இருக்குது, தெரியுதுங்களா? ஆமாம், சும்மா வாழ்ந்தோம் போனோம்லாம் இருந்தோம்னா பிள்ளைகள் லைஃபெல்லாம் இதாகி போயிடும். நிறையா வச்சுருந்தா தான் நல்ல இடத்துல செட்டில் பண்ண முடியும், அப்படி ஆகிப்போச்சு இப்போ. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்குமா, புரியுதுங்களா? பெருகுமா. ஒரு அரிசி வாங்கி வைக்கிறது, ஒரு உப்பு வாங்கி வைக்கிறது, மஞ்சள் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சோம்னா ரொம்ப நல்லது, ஓகேவா? அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில். நம்ம தேவைன்னா அதை அடித்து பார்த்தோம்னா எல்லாமே வந்துடுது, ஓகேங்களா? ஆமாம். மக்களே, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சேனலை பாருங்கள். ஆமாம். அப்புறம் வேறு விஷயங்கள் என்ன பேசலான்னா, சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, போதுமா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? தீபாவளிக்குள்ளே எப்படினாலும் இதில் வின் பண்ணணும்னு ஒரு எய்ம் இருக்குது. தீபாவளிக்குள்ளே வின் பண்ணலைன்னா சேனலை எடுத்து விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.